ஷேக் ஃபரீத் மஹ்லார் ராஹிலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னா ஐரல் ஹதீஸி கிதாப்லா வ ஐரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரி அவுரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பிதா வ குல்லு பிதஅத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் என்னை ஏதாவது பணியில் அமர்த்த கூடாதா என்று நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் எனது தோள்பட்டையில் அடித்துவிட்டு, அபுதரே, நீர் பலவீனமானவர், அதுவோ அமானிதம். யார் அதை கையாள வேண்டிய முறைப்படி கையாண்டு தன் மீதுள்ள கடமை நிறைவேற்றுகிறாரோ அவரை தவிர மற்றவர்களுக்கு மறுமை நாளில் அது இழிவாகவும் கை சேதாரமாகவும் இருக்கும் என கூறினார்கள். நூல் முஸ்லிம் 3729. அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். விளக்கம்: பொறுப்பு ஒரு அமானிதம் என்றும் அதை கையாள வேண்டிய முறைப்படி கையாள தவறினால் மறுமையில் மிக பெரும் இழிவையும் கை சேதாரத்தையும் சந்திக்க நேரிடும் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுகின்றார்கள். மேலும் அமானிதத்தை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தையும் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக விளக்குகிறார்கள். பெரும்பாலான மக்கள் பதவி ஒரு அதிகாரமாக கருத்தி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றனர். ஆனால் பதவி என்பது அமானிதம். அமானிதத்தை உரிய முறையில் பேணி மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால் பொறுப்புகளை பெறுகின்றார்கள். புகழ், அதிகாரம், செல்வம் ஆகிய காரணங்களாகவே இதற்கு ஆசைப்படுகின்றன. இந்த மூன்று அம்சங்களும் மிகச் சரியான முறையில் பயன்படுத்தப்படுமையானால் பொறுப்பு வகுப்பவர்கள் எவ்வித சிரமமும் இல்லாமல் இறைவனை சந்திப்பார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம், அல்லாஹ்வின் தூதரை மட்டுமே பின்பற்றுவோம் என்ற மகத்துவம் நிறைந்த ஒரே கொள்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் அருளால் பல்வேறு விதமான பொறுப்புகளையும் பதவிகளையும் அந்தஸ்துகளையும் மனிதர்களில் பெரும்பாலோர் பெற்றுக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த பொறுப்பு கிடைக்க பெற்றுகின்ற அனைவரும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொறுப்பை இறைவனின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்ற அமானிதம், சோதனை, இறைக்கட்டளை என்று கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று ஒருவன் முழுமையாக சொல்லிவிட முடியாது. மாறாக நமக்கு கிடைக்கின்ற பதவியாக இருந்தாலும் அந்தஸ்தாக இருந்தாலும் அதிகாரமாக இருந்தாலும் மக்களை நிர்வகிக்கின்ற எந்த பொறுப்பாக இருந்தாலும் இறைவனின் தனி பெரும் கிருபையில் நமக்கு கிடைத்திருக்கின்றோம். எத்தனையோ அறிவில் சிறந்தவர்கள், பட்டம் படித்தவர்கள், பணக்காரர்கள் இருந்தாலும் அவர்களை எல்லாம் விட்டு விட்டு நன்மை இறைவனின் தேர்ந்தெடுத்து இந்த பதவியை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இஸ்லாம் பொறுப்பு என்பது ஒரு அமானிதம் என்றும் அதை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. வாஹி தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக சிறப்பான விளக்கம் அமானிதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ்.